வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நவம்பர் எண்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதைகள் விதைக்கலாம், எந்த விதமான காய்கறி செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே போல் இதை பற்றி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன சார்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் நம்ம போடணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ குறிப்பிட்ட காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு சீசனுக்கும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ் டைமும் சரி, ஒரு செடிக்கும் ஒரு விதமான மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ நிறையா வளர்க்காமல் குறிப்பிட்ட காய்கறிகளை ப்ராப்பராக வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அறுவடையும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த பூச்சி தொல்லைகள்லேருந்துலாம் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் டைமில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி நாள் மழைக்காலம் இருக்கும், அதுக்கடுத்து குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறி விதைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சார்ட் இதை கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் கீரை செடிகள் பார்த்திங்கன்னா எல்லா கீரைகளுமே வளர்க்கலாங்க. ஸோ எல்லா க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது போல் அமராந்த் வெரைட்டிஸ், தண்டுக்கீரை வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் பாலக், மலபார் ஸ்பினாச்னு சொல்லியிருக்கேன், பசலைக்கீரை வெரைட்டிஸ். பாலக் பார்த்திங்கன்னா நல்லா வருங்க. பசலைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் சீசனில் நல்லா வரும். தாராளமாக நீங்கள் விதைக்கலாம். ஒரு 25-30 நாளுக்குள்ளே நீங்கள் அறுவடை எடுக்க முடியும். அது கீழே பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி, மின்ட், அதுக்கடுத்து கொத்தமல்லி, மற்ற கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளும் வச்சுருக்கலாம். தண்ணி மட்டும் தேங்காமல் பார்த்துக்கோங்க. மழை காலத்தில் தண்ணி போகிற அளவுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க உங்கள் க்ரோ பேக்ஸில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் வெஜ்ஜிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய். ஸோ இந்த நாலுமே பார்த்திங்கன்னா என் தோட்டத்தில் எப்போயுமே இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த நாலுமே நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி வகைகள். இதுதான் பார்த்திங்கன்னா நான் தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய காய்கறி வெரைட்டிஸ். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 20 பேக்ஸில் வச்சுருக்கேங்க. லாஸ்ட் மந்த்து தான், இந்த நவம்பரில் தான் பார்த்திங்கன்னா சீட்லிங்ஸ் ரெடி பண்ணேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, பல பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெய்னி அண்ட் கோல்டு சீசன் வெஜ்ஜிஸ்ன்னு போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 தான் நான் வச்சுருக்கேன். நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, கேரட், டர்னிப், பீட்ரூட், இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். முட்டைகோஸோ காலிஃப்ளவரோ அதெல்லாம் நான் போடலைங்க. ஏன்னா நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ குறிப்பிட்ட இந்த மாதிரி கோல்டு சீசன் வெஜிடபிள்ஸ் போடுறேன் நான். அதுக்கடுத்து க்ரீப்பர் வெரைட்டிஸும் அப்படி தாங்க. முக்கியமாக வந்து நான் வச்சுருக்கிறது பாவக்காய். பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் நமக்கு சரியான அறுவடை கொடுக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவக்காய் இன்றைக்கே விதைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த குளிர் சீசன் ஃபுல்லாக எக்கச்சக்கமான பாவக்காய் வரும். அதே போல் ஸ்னேக் கார்ட், ரிச் கார்ட், அதாவது புடலங்காயும் பீர்க்கங்காயும், இந்த ரெண்டுமே நீங்கள் போடுங்க. ஸோ இந்த 4 கொடி வெரைட்டி தான் நான் வச்சுருக்கேன். அவரைக்காய் மட்டும் இப்போ போடாதீங்க, உங்களுக்கு வந்து காய்களோ பூக்களோ காய்க்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காய்கறி வெரைட்டிஸ் நான் வச்சுருக்குது. பூக்கள் வெரைட்டிஸ் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரோசஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸில் இப்போ நான் பல பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி செடி வளர்க்குறேன். மல்லி வெரைட்டிஸாக இருக்கட்டும், அதே போல் நான் நிறைய வளர்க்குறது பார்த்திங்கன்னா சாமந்தி. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் டு ஜான்வரியில் பார்த்திங்கன்னா சரியான பூக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி பல பேக்ஸில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் மூலிமா பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு ஒரே ஒரு செடி தான் நான் வச்சுருந்தேன். இந்த சீசன் வந்து எனக்கு பேக்ஸ் வந்து நிறையா இல்லைன்னு சொல்லிவிட்டு போன சீசனில் வந்து அதை நான் எடுத்துட்டேன். ஒரே ஒரு செடி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை மல்டிப்ளை பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 பேக்கில் வச்சுருக்கேன் நான். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளருது செடியானது. ஸோ நான் எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருந்தேன் நான் அந்த பூச்செடிக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி செடியானது நிறையா வளரும். மற்ற சில செடிகள்லாம் வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் சார்ட்டில் கொடுத்தது போல் காய்கறி வெரைட்டிஸ்ன்றது இது தாங்க. இதை வளர்த்தாலே உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் கிடைக்கும், உங்களுக்கு டைம் கிடைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதை மீறி வந்து நான் வந்து நிறையா காய்கறி வளர்க்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் டைமும் நமக்கு அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பல பூச்சி தொல்லைகள் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும். இந்த மழைக்காலம் வேறு இப்போது. ஸோ இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் போட்டிருக்கதான் நான் வச்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவும் காய்கறி வளர்க்குறீங்கனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ஹெர்பல் பிளான்ட்ஸும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் கட் பண்ணி வச்சதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய செடிகள் இருக்குங்க. பட் ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக பிளான் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த சார்ட்டில் வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜினியா ஃப்ளவர்ஸ்லாம். ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா பல வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். இதை பற்றி நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஹெர்பல் பிளான்ட்ஸும் நிறைய இருக்குங்க. நான் அதை பற்றி அதனால தான் மென்ஷன் பண்ணலை, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.